வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக வீட்டில் நீங்களே ஈஸியாக ஜங்ஷன் பாக்ஸை ரெடி பண்ணுறதும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பவர் பாயிண்டில் எப்படி இஷ்யூ வந்தால் அதை நீங்களே எப்படி சரி பண்ணுறதும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறீங்கன்னா கலர் கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரெட் கலர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரியில் ஃபேஸ்க்கு RYB இதுதான் ஃபேஸ். ரெட்டு, எல்லோ, ப்ளூ தான் நம்மளுக்கு ஃபேஸு. நியூட்ரலில் பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம். க்ரீன் கலர் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம் எர்த்துக்காக. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு கலர் கோடு யூஸ் பண்ணுவாங்க. அது அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம கண்ட்ரியில் இந்த 3 கலர் தான் RYB. அதனால் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு ரெட்டோ, எல்லோ, ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். நியூட்ரலுக்கு பிளாக் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நியூட்ரலுக்கு பிளாக் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, வாங்க எப்படி இப்போ ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சில் கீழே நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் கீழே போயிட்டு அந்த கனெக்டில் டச் ஆகும்போது இந்த மேலே பவர் சப்ளை வரும். இதுதான் கான்செப்ட் ஒரு சுவிட்சோடது. இப்போ நம்ம சுவிட்ச் இருக்குது. இப்போ 2 சுவிட்ச் இருக்குது. 2 சுவிட்சுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்சில் இருந்து இந்த சுவிட்சுக்கு நம்ம லூப் பண்ணிக்கலாம். நீங்கள் சுவிட்சுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா அது லூப் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா டைரெக்டாக ஸ்லீவ் எடுத்து கொடுப்பாங்க. அது இப்போ நீங்கள் 2 சுவிட்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு 4 சுவிட்சு 5 சுவிட்சு நீங்கள் வரிசையாக அதே மாதிரி ஸ்லீவ் எடுத்து கனெக்ஷன் கொடுக்கும்போது என்ன இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சுவிட்ச் இஷ்யூ ஆனாலும் நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் ஆன் பண்ணி ஃபுல்லாக எல்லா இதையுமே ரிமூவ் பண்ணி ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி சின்ன சின்ன லூப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு சுவிட்சை வச்சியில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் சப்ளைலேருந்து எடுக்கிறதுக்கு கேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம மெயின் சப்ளையாக இப்போ எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம சப்ளை கொடுப்போம். இதான் மெயின் இன்கமிங் கேபிளாக எடுத்துருக்கிறேன். இந்த கேபிள்லேருந்து சுவிட்சுக்கு கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் பவர் சப்ளை மேலே வரும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இங்கே மேலே வரும். ஓகே, இப்போ இந்த சுவிட்சில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் எடுத்துக்கிறேன். இந்த 2வது சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கெட்டில் கொடுக்க போகிறோம். சாக்கெட்டில் N, L எர்த் இருக்குது. இப்போ இதை நம்ம ரெட் கலர் வயர் நம்ம நியூட்ரலுக்கு லைனுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதுனால ஃபேஸில் கொடுத்துக்கிறோம். Lல் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ இந்த சுவிட்சை நான் லைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அந்த லைட்டோட ஃபேஸை கொடுக்குறேன். இல்லை இன்னொரு சுவிட்சில் ஒரு சுவிட்சில் இருந்து அவுட் எடுத்து நான் லைட்டுக்கும், இன்னொரு சுவிட்சில் இருந்து நான் சாக்கெட்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் கொடுக்க போகிறோம். நியூட்ரல் லைட்டுக்கு இங்கே இந்த மெயின் இன்கம்லேருந்து வர நியூட்ரலை சாக்கெட்டில் டைரெக்டாக கொடுத்துடலாம். நியூட்ரல் காமன் தான், நம்ம எப்படின்னா நியூட்ரல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைட்டில் இருந்து வர நியூட்ரலையும் இது கூட ஜாயின் பண்ணி சேர்த்து கொடுத்துட போகிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னா கிடையாது, ஈஸி தான்.
இப்போ நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ லைட்டுக்கு வந்து நம்ம எர்த்து தேவைப்படாது. நம்ம தேவைப்பட்டால் லைட்டோட பாடியில் வந்து எர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எர்த்தை வந்து நம்ம அந்த சாக்கெட்டோட எர்த்து பாயிண்டில் சாக்கெட்டோட எர்த்து பாயிண்டில் எர்த்தை கொடுத்துடலாம். மேலே உள்ளது கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின்லேருந்து வர்ற பவர் சப்ளை. இதில் வந்து சுவிட்சில் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். சுவிட்சில் கீழே கொடுத்துட்டு சுவிட்ச் ஓவர்லேருந்து அடுத்த சுவிட்சுக்கு லூப் பண்ணியாச்சு. நான் ஸ்லீவ் எடுத்து கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன லூப்பாக கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் செகண்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு இந்த இதிலேருந்து பவர் சாக்கெட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி எர்த்தை டேரெக்டாக கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரு சாக்கெட்னா இருக்கிறதுனால. இப்போ இன்னொரு சாக்கெட் இருந்துச்சுன்னா இதிலேருந்து லூப் எடுத்து கொடுத்துக்கலாம். அதுமாதிரி மெயின் நியூட்ரலில் வந்து கொடுத்தாச்சு. அந்த நியூட்ரலில் இருந்து நம்ம லேம்புக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இதுலேருந்து நம்ம சாக்கெட் கொடுத்துருக்கோம். சுவிட்சு வந்து லைட்டாக ஆன் ஆஃப் ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பவர் எதுக்கு இப்போ சார்ஜ் போடுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் இந்த இதிலேருந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது 2 சாக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இது பக்கத்தில் இன்னொரு சாக்கெட் யூஸ் பண்ணுறீங்க. இல்லை எத்தனை சாக்கெட் யூஸ் பண்ணாலும் ஒரு சுவிட்சு 3 சாக்கெட் யூஸ் பண்ணும்போது ஒரே அந்த சுவிட்சோட அவுட் எடுத்து இந்த ஃபேஸ்லேருந்து நம்ம அப்படியே லூப் பண்ணி கொடுத்துக்கலாம். நியூட்ரலும் அதே மாதிரி லூப் பண்ணிக்கலாம். இதிலேருந்து அதே மாதிரி எர்த்தும் லூப் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. இந்த கேபிளை வந்து ட்ரேஸ் எப்படி பண்ணி லைன் போகுது, எங்கே நியூட்ரல் வருது நம்ம பார்த்தாலே போதும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இல்லை இன்னும் வந்து நல்லா தெளிவாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு புரிஞ்சது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.